உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை காட்டணும்னு நினைச்சேன். ஆனா அத வார்த்தையாலேயோ இல்ல ஏதாவது பொருளை வாங்கி கொடுத்த என்னால காட்ட முடியாது. உன்னை எனக்கு உயிருக்கும் மேல பிடிக்கும். நீ என்னோட பாதி. நீ இல்லாம நான் இல்லவே இல்லை. அத நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான். இங்க பாரு. என் மனசு முழுக்க நீதான் இருக்க வானதி. அதுக்கு இதுதான் சாட்சி. தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு மாமா. நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் மாமா. ஐயோ வானதி, தப்பு பண்ணிட்டேன் மாமா. எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன். இப்படி எல்லாம் நடக்கும் நான் யோசிக்கவே இல்ல மாமா. நான் பண்ண தப்பு இப்ப என்னால சரி பண்ணவும் முடியாது. என்னால நீ எவ்வளவு மாமா கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க. அப்படி எல்லாம் இல்ல வானதி. நீ என்ன சொல்ற? என்ன வானதி? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ மாமா, நான் ஆரம்பத்துல உன்கிட்ட சொல்லிருக்கணும். சொல்லாம விட்டது எவ்வளவு பெருசாயிடுச்சு. மாமா, நீ என் மேல இவ்வளவு ஆசையா வளர்த்துட்டிய மாமா. நான் இப்ப உன்கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்ல போறேன்? நீ எப்படி அதை தாங்குவ? நான் என்னோட சுயநலத்துக்காக உனக்கு தண்டனை கொடுத்துட்டேனே மாமா. என்ன மன்னிச்சிரு மாமா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு மாமா. வானதி எந்திரி. வானதி என்ன பண்ணிட்டு இருக்க? வானதி எந்திரின்றல. என்ன ஆச்சு? என்ன மன்னிச்சிரு மாமா. என்ன மன்னிச்சிரு. நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். உன்னோட அன்புக்கு தகுதியே இல்லாத ஆள் மாமா நானு. நீ மேல வச்சிருக்கிற ஆசைக்கும் அன்புக்கும் துளி கூட எனக்கு தகுதியே இல்ல. ஆனா நீ மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியல. அதுக்கு எந்த விதத்திலயும் எனக்கு தகுதியே இல்ல மாமா. எனக்கு தகுதியே இல்ல. வானதி, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? என்னாச்சு வானதி? வானதி, நீ பேசுற எதுவுமே எனக்கு புரியல. ஆமா மாமா, நான் உனக்கு தகுதி இல்லாத பொண்ணு. வானதி, ஏன் இப்படியே பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன குறை? நீ என் மேல வச்சிருக்கிற அளவில்லாத அன்புக்கு நான் தகுதி இல்லாதவதான் மாமா. வானதி, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? சொல்லு, என்ன ஆச்சு? சொல்லு வானதி, சொல்லு. என்ன மன்னிச்சிரு மாமா. என் மனசுல நீ இல்ல மாமா. நான் இல்லாம? ஆமா மாமா, என் மனசு முழுக்க அருள் மாமா மட்டும்தான் இருக்காரு. என்ன மன்னிச்சிரு மாமா. என்ன மன்னிச்சிரு. சின்ன வயசுல இருந்தே நான் அருள் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அவர் மேல நான் உயிரே வச்சிருந்தேன். அவர் இல்லைன்னா நான் செத்து கூட போவேனே தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மாமா.
என் மனசுல என்ன இருக்குன்னு கேட்காம அன்னைக்கு பெரிய மாமா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாரு. அன்னைக்கு என் மனசுல இருக்கிறது சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா நம்ம குடும்ப சூழ்நிலை சொல்ல முடியாமலே போயிடுச்சு. நீங்க புடவை வாங்க போனப்ப கூட என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. என் மனசுல அருள் மாமா தான் இருக்காருன்னு உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள உங்க மனசுல நீங்க என்ன எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க. என்னால அதுக்கு மேல எதுவுமே சொல்ல முடியல. அன்னைக்கு நான் சொல்லாம விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு எப்ப புரிஞ்சிருச்சு மாமா. நான் அன்னைக்கே உன்கிட்ட வந்து சொல்லிருந்தா இந்த விஷயம் இவ்வளவு தூரம் வந்து நின்றுக்காது. நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா, நான் தப்பு பண்ணிட்டேன். ஆரம்பத்துல என்ன சொல்லிருந்தா உன் மனச காயப்படுத்தாமலாவது நான் விலகி இருக்கலாம் மாமா. இப்ப நான் இவ்வளவு தூரம் வளர விட்டுட்டேனே. நான் உன்கிட்ட முகம் கொடுத்து பேசாம இருந்தப்பவே உனக்கு அவ்வளவு வலியா இருந்துச்சு. இப்போ இந்த வலிய நீ எப்படி மாமா தாங்கிப்ப? இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா என்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப நீ மேல காட்டுற பாசமும் அன்பும் என்னால தாங்கிக்கவே முடியல மாமா. நீ கொட்டி கொடுக்கிற பாசத்துக்கு ஏத்த பொண்ணு நான் இல்ல மாமா. அதுக்கு எனக்கு தகுதியும் இல்ல. உனக்கு பொண்டாட்டி ஆகிற தகுதி எனக்கு இல்லவே இல்ல. உன் கூட சேர்ந்து வாழ்ற தகுதியும் எனக்கு இல்லவே இல்ல மாமா. என்ன மன்னிச்சிரு மாமா, என்ன மன்னிச்சிரு. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் நிச்சயம் வச்சிருக்காங்க. அருள் மாமாவை மனசுல வச்சுக்கிட்டு நீ போடுற மோதிரத்தை நான் எப்படி மாமா ஏத்துப்பேன்? நான் என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிச்சு போய் நின்னப்பதான் நீ என்கிட்ட பேசணும்னு இங்க கூட்டிட்டு வந்த. என் முகத்தை உன் நெஞ்சில பச்சை குத்துனத பார்த்ததுக்கு அப்புறம் நான் உடஞ்சு நொறுங்கிட்டேன் மாமா. இதுக்கு மேலேயும் நான் உன்கிட்ட உண்மையை சொல்லலன்னா நான் மனுஷியே இல்ல மாமா. அதான் நான் சொல்லிட்டேன். உன் கூட வாழ்றதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல மாமா, எனக்கு கொடுத்து வைக்கல. ஆனா நான் உனக்கு செஞ்ச இந்த பெரிய பாவத்துக்கு நான் கண்டிப்பா தண்டனையை அனுபவிக்கணும் மாமா, தண்டனையை அனுபவிக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.